ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆதிசேஷனம் சமடி ஆண்டலின் அண்ணனடி ஆள வந்தார் கடிமயடி கிளியே எங்கள் இராமானுசனடி கிளியே சுவாமிய தீரசனடி. ஒரு பொய்கை கரையான். அந்த பொய்கை கரையில் 2 பேர் உட்காந்துருக்காளாம். உட்காந்துட்டு பேசின்னு இருக்காளாம். என்னத்தை பற்றி பேசின்னு இருக்காளாம்? அந்த பொய்கை கரையில் ஒரு அன்னம் போயின்னு இருக்கான். ஆனால் உற்சாகமாக இல்லையா அதோட நடை. அன்ன நடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரசித்தமான நடை இல்லையா அந்த அன்னத்துக்கிட்ட. முதலாம் அவர் கேட்குறாராம், ஏன் சுவாமி இந்த அன்னத்துக்கு நடையே உற்சாகமாக இல்லையே, ஏன் தெரியுமோ அப்படின்னு கேட்குறாராம். இரண்டாம் அவர் கேட்குறாராம், ஏன் சுவாமி நீர் தானே கேள்வி கேட்டீர், நீரே பதிலையும் சொல்லிடுமே அப்படின்ன உடனே முதலாம் அவர் சொன்னாராம், ஏன் தெரியுமோ அதனுடைய நாவினுடைய தன்மையை அது இழந்து விட்டது அப்படின்னோடனே இரண்டாம் அவர் சொன்னாராம், ஏன் சுவாமி பாலையும் நீரையும் பிரிக்கிறது தான் அன்னத்தினுடைய நாவின் தன்மைன்னு லோகத்துக்கே தெரியும் சுவாமி. பிரம்மா அதை படைக்கும் போதே அந்த குணத்தோடு தானே படைச்சார், அது எப்படி இல்லாமல் போகும் அப்படின்ன உடனே முதலாம் அவர் சொன்னாரா, அப்படி கேளும் பதில் சொல்கிறேன். என்ன தெரியுமா, என்ன ஆச்சு தெரியுமோ, இந்த ராமானுஜர் அப்படின்னு ஒருத்தர் அவதாரம் பண்ணாரு. அந்த அவர் அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணால் இந்த நாவினுடைய தன்மை அன்னத்துக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இல்லை. ஏன் தெரியுமோ, இந்த வேதத்துக்கு தப்பு தப்பான அர்த்தம் சொல்கிறவா குதிருஷ்டிகள்னு சொல்லுவா. பிரம்மத்துக்கு குணங்கள் கிடையாதுன்னு சொல்கிறவா, வேதமே இல்லைன்னு சொல்கிறவா, வேத வாக்கியத்துக்கு அவாவா மனம் போன போக்கிலெல்லாம் அர்த்தம் சொன்னவா, இவா எல்லாரையும் வாதத்தில் வென்று இப்படி தான் அர்த்தம் சொல்லணும், உபனிஷத் வாக்கியங்களெல்லாம் இப்படி தான் பொருந்த விடணும்னு பண்ணி நல்ல ஒரு தர்மத்தை நிலைநாட்டினாரே, ஒரு அறநெறியை நிலைநாட்டினாரே. அந்த ராமானுசன் அவதாரம் ஆன உடனே என்னாச்சான், உலகமே சத்வமயமாக ஆயிடுத்து சுவாமி. சத்வத்தினுடைய குணம் என்ன தெரியுமோ, வெண்மை. அதனால என்னாச்சு, சாத்விகமாக ஆயிடுத்து லோகமே. பால் மயமாக வெண்மையாயிடுத்து. பாலே இருந்ததுன்னா தீர்த்தமே இல்லை சுவாமி, வெறும் பாலாகவே இருக்குது. அண்ணன் எப்படி பிரிக்கும், இப்போ புரிஞ்சுதா உமக்கு அப்படின்னு உடனே 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாலாம், ராமானுசன் புகழ் வாழி வாழி வாழியேன்னு கொண்டாடினாலாம். இதை ஒரு அற்புதமாக பாசுரமாக அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். அலர்ந்த அம்புயத்திருந்து தேனருந்தி இன்னகல் அல்குலார் அசைந்தடைந்த நடைகொளாத தனமெனோ நலம் தவிர்ந்ததால் அது என்கொள் நாவின் வீரிழந்ததால் நாணங்கு நாத தந்த நாவின் வீரிழந்ததன் சலம் தவிர்ந்து வாது செய்து சாடி மூண்ட மிண்டரை சரிவிலேன் எனக்கனை துரைத்த எதிராசதம் வலம் தரும் கைநாயனார் வளைக்கு சைந்த கீர்த்தியால் வாரி பாலதாமதென்று மாசில் வாழி வாழியே. எத்தனை கைங்கரியங்கள். முதல்ல கிரந்த நிர்மாணங்கள், எத்தனை கிரந்தங்கள். பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம்னு அற்புதமாக காலத்தால் அழியாத ஒரு உரை எழுதினார். திருவரங்க செல்வம் முற்றும் திருத்தினான் வாழியன் திவ்ய தேசத்தில் இன்னென்ன உற்சவங்கள் இப்படியெல்லாம் நடக்கணும்னு எல்லாத்தையும் வரைமுறை செய்து வைத்தார். முக்கியமாக என்ன பண்ணாரான் தெரியுமோ, சம்சாரிகள்லாம் எது சரி எது தப்பு, எம்பெருமான் மிகவும் பெரியவன், அவனுடைய திருவடிகளை நாம் நாட முடியுமோ அப்படின்னு தயங்கி நின்னாலாம். ருசியுடையார் என்று தோற்றின அளவிலே சொல்லுவர் எம்பெருமானார் அப்படின்னு லோகமே கொண்டாடுற மாதிரி, உமக்கு எம்பெருமானுடைய திருவடி தானே வேணும், நான் காமிக்கிறேன் வாங்கோ அப்படின்னு அந்தனர் ரந்தியல் எல்லையில் நின்ற நொந்தவரே முதலாக. ஆசைதான் முக்கியம் எம்பெருமான அடையத்துக்கு, வேற ஒரு தகுதி வேண்டாம் வாங்கோ அப்படின்னு சம்சாரிகளெல்லாம் கொண்டு போய் எம்பெருமானுடைய திருவடியிலே சேர்த்து வச்சாரே. அப்படி சரணாகதர்களெல்லாம் வழி நடத்தினாரே. பாலைவனத்தில் இருந்தா சம்சாரிகள்லாம், அவளை எல்லாருக்கும் ஒரு தீர்த்தம் இருக்கிற நீர்நிலையை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தார் எங்க ஸ்ரீபாஷ்யகாரர். பவமரு பரிகிண்ண ஸ்பீத பானீய சிந்துகோ
அப்படி இருந்தார், அப்படி அவதாரம் பண்ணினார். இந்த 3 லோகத்திலையும் உள்ள அத்தனை பேரினுடைய புண்ணியத்தினுடைய மொத்த பலனா மொத்த உருவமா வந்து தோன்றினவர் தான் ஸ்ரீபாஷ்யகாரர். உபவீதினம் ஊர்த்வ புன்றபந்தம் திரிஜகத் புண்ணிய பலம் திரிதண்டகஸ்தம் சரணாகத சார்த்தபாகமீடே சிகையா சேகரினம் பதிம் யதீனாம். இப்படிப்பட்ட ஸ்ரீபாஷ்யகாரரை வணங்குகின்றேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் கொண்டாடுறார். பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிண்ணாது மாமகம் பிரசாதயதி யக்ஷூதிகி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதியும். உபனிஷத்துன்ற ஒரு பட்டத்திராணி இருந்தாலாம். அந்த பட்டத்திராணிக்கு தலை கொள்ளாத சிடுக்கான். இந்த சிடுக்கை எப்படி எடுக்கிறதுன்னு இந்த ராணிக்கு அழுகையே வந்துட்டு தான் ஒரே. இப்போ என்ன பண்ணாலும் ஒரு சிகை அலங்காரம் பண்ணுற பொண்ணு வந்தாலாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கோ, உங்கள் தலையை அழகாக சிடுக்கெல்லாம் எடுத்து நல்லா எண்ணெயை தடவி வாரி பூச்சூடி நான் அலங்காரம் பண்ணி விடுறேன்னாலாம். அப்படியே பண்ணியும் விட்டாலாம். அழகாக அவள் தலையை வாரி இந்த பட்டத்திராணியை ராஜா முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாலாம். அந்த பட்டத்திராணி யாருன்னா உபனிஷத்தான். அதுக்கு தப்பாக அர்த்தம் சொன்னாலே அந்த தப்பர்த்தங்கள் அபார்த்தங்கள் தான் அந்த உபனிஷத்தோட தலையில் இருந்த சிடுக்குகளாம். அத்தனை சிடுக்கையும் எடுத்து விட்ட பெருமை யாருக்கு தெரியுமோ? எங்கள் எம்பெருமானாருக்கு தான். அப்படி அவர் பண்ணின உடனே என்னாச்சு தெரியுமோ? இந்த புற சமயங்கள்லாம் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிட்டு களியே ஓடி போயிடுத்து. இறந்தது வெங்கலி அப்படி கொண்டாடுறார் திருவரங்கத்தமுதனார். ஆனது செம்மை அறநெறி பொய்மை அருசமயம் போனது பொன்றி இறந்தது வெங்கலி பூங்கமல தேனதி பாய்வயல் தென்னரங்கன் கடல் சென்னி வைத்து தானதில் மன்னும் ராமானுசன்னி தல துதித்தே. அப்படிப்பட்ட ஜெகதாச்சாரியனுக்கு இந்த சித்திரை மாதம் திருவாதிரை திருநன்னாள் அவதார திருநக்ஷத்திரம். அதை முன்னிட்டு என்ன பண்ண போகிறோம் தெரியுமோ? தொடர்ந்து 4 நாட்கள் அனுபவிக்க போகிறோம். எப்படி அனுபவிக்க போகிறோம் தெரியுமோ? சுவாமி ராமானுசரை பிறந்தாத்துல அவதாரம் பண்ணது ஸ்ரீபெரும்புதூராக இருந்தாலும் ஞானத்தை சம்பாதிச்சது அந்த வரதனுடைய சன்னதியில தான். அதனால வரதனுடைய ராமானுசனாய் புக்காட்டில் போய் குடுத்தனம் பண்ணால் இந்த குழந்தை எவ்வளோ நன்னா குடுத்தனம் பண்ணுறதுன்னு எல்லாரும் கொண்டாடுவாளே, அப்படி அரங்கனுடைய ராமானுசனாய் அப்புறம் ஆச்சாரியர்களும் சிஷ்யர்களும் ஒரே சேர கொண்டாடுகின்ற ராமானுசனாய் சுவாமி தேசிகன் அனுபவித்த ராமானுசனாய் நாமளும் அனுபவிக்க போகிறோம் வருகின்ற நாட்களில். எங்கள் கதியே ராமானுசமுனியே அப்படின்ற தலைப்பில் அனுபவிக்க போகிறோம். தொடர்ந்து அனுபவிப்போம். எல்லோரும் கூடியிருந்து குளிர்வோம். ராமானுசாயங்கள் ராமானுசா ராமானுசாயங்கள் ராமானுசா. நமஸ்காரம்.